ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் Motovlog. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டயர் மாற்றத்துக்காக போயிட்டுருக்கோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பண்ணனால டயர் சீக்கிரமாக போயிடுச்சு. கிலோமீட்டர் கூட அவ்வளோலாம் ஒன்றும் ஓடல. 7,833 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. போட்டாலும் பாருங்கள், பின்னாடி டயர் தேஞ்சிருச்சு. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டயர் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் டயர் மாற்றத்துக்காக. நேற்றே ஒரு ஷாப்பில் சொல்லி வச்சுட்டேன். ஸோ அங்கே போய் அப்படியே டயர் மாற்றலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டயர் மாற்றுற கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே முடிஞ்சால் டயர் பேலன்சிங்கும் பண்ணிவிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டயர் மாற்றியாச்சு. இப்போ சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். பிரேக் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்கே போட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் டயர்ஸ் அவங்ககிட்ட தான் போட்டோம். லொக்கேஷன் எங்கே போடுறேன். இவங்க எல்லாம் டயர் வெளியே பார்த்தீங்கன்னா 4,300 கிட்ட சொன்னாங்க. இன்னும் டயர் போட்டேன்னு சொல்ல மாதிரி நான் Ceat போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும்.